இண்டிகோ ஏர்லைன்ஸோட கரண்ட் இஷ்யூ பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். த குரோனாலஜி ஆஃப் தி ஈவெண்ட். ஜனவரி 2024ல் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலேஷன் ஃப்ளைட் டைமோட லிமிடேஷன்ஸை பேஸ் பண்ணி ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் சொல்லி இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 36 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் ஆக்குறாங்க. 36 ஹவர்ஸ்னா என்ன? அவங்களோட வீக் ஆஃப் அவங்களோட ரெஸ்ட் டைம் வந்து 1.5 டேஸ்லேருந்து 2 டேஸ் ஆக்குறதுக்கான ஒரு லிமிடேஷன். அதை கரெக்டாக பண்ணணுன்றது இது ரொம்ப நல்ல விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். ஆனால் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் 2 இயர்ஸில் இவங்க நினைக்கிற மாதிரி பைலட்ஸை உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு பெஸ்ட் ட்விஸ்டிங் இருக்கிறது. ஜென்ரலாகவே பைலட்ஸோட நோட்டீஸ் பீரியட் மினிமம் 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பைலட்ஸ்க்கும் மினிமம் 12 மந்த்ஸ் இருக்கும், கேப்டனுக்குலாம் 24 மந்த்ஸ் இருக்கும். இங்கே நம்ம இந்த 1.5 நாள்லேருந்து 2 நாளாக வீக் ஆஃப்ஸை மாற்றுறதுக்கோ அவங்களுக்கு சில பைலட்ஸை புதுசாக ஆட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வருது. உடனே ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நோட்டீஸ் பீரியட் ஜாஸ்தி இருக்கு. ஆல்ரெடி கோவிட்ல இண்டிகோ மட்டும் இல்லை, எல்லா ஏர்லைன்ஸுமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி இப்போ தான் அதை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிகோ எஸ்பெஷலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு லீன் மாடலில் இதை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் இந்தியாவுக்கு டொமஸ்டிக் பிளேயர்ஸில். 1.4 பில்லியன் பாப்புலேஷன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க தான் சால்வ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 2000+ டேக் ஆஃப்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போது இவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனை உண்டாக்கும். இமீடியட்டாக ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ண முடியாது. அவங்களோட லீன் மாடல் நான் சொன்னேன். லீன் மாடல்னா என்னன்னா பே ஃப்ரீஸ், ஹையர் ஃப்ரீஸ், நான் பவுச்சிங். இந்த நான் பவுச்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு ஏர்லைன்ஸ்லேருந்து அவங்க எடுக்கக்கூடாதுன்ற ஒரு அக்ரிமெண்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் அவங்க வந்து பைலட்ஸை ஹையர் பண்ணுறதுல ஹையர் ஃப்ரீஸும் இருக்காங்க. பே ஃப்ரீஸ்ன்றது வந்து அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்கெடியூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட பேயை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க கோவிட்லேருந்து இன்னும் ரீபில்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஒரு பாலிசியை இம்போஸ் பண்ணுறாங்க, இவங்கனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு லீன் மாடலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இண்டிகோ மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ளைட்டோட காஸ்ட்ஸ்லாம் எவ்வளோ இருந்தது. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகோ தான் டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கு அவங்க தான் ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில். நான் அதிகமாக பர்சனலாக என்னோட ஹோம் டவுனுக்கோ இல்லை நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதோ ஒரு கிளஸ்டரான ஒரு சிட்டிஸ் போகிறதுக்கு மெட்ரோஸை மட்டும் அவங்க கனெக்ட் பண்ணுறது இல்லை, நிறைய விஷயத்த அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. நிறைய சிட்டிஸை ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்டு வரணும், அதிகமான லேட் நைட் லேண்டிங்கை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை அவங்களால சாத்தியப்படுத்த முடியும். அதை தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த லீன் மாடல் நான் சொல்ல வர்றது. அதுதான் அவங்களும் அதை இம்போஸ் பண்றாங்க. இப்போ இந்த 36 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த FDTL லிமிடேஷன்ஸ் மாறும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 to 25% ஆஃப் பைலட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இங்கே இந்த 2 இயர்ஸ் டைமில் அவங்களால பண்ண முடியாது. அப்படி பண்ணனாலும் அவங்களோட மாடல்ஸ் ஆல்ரெடி ரீபில்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அவங்களால பண்ண முடியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பைலட்டை எடுத்தோடனே அவங்க ஃப்ளை பண்ண வச்சிட முடியாது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்கள வந்து நிறைய விஷயங்கள ஸ்டிமுலேஷன், நிறைய விஷயங்கள் அதில் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ரெக்ரூட் பண்ணி 18 மந்த்ஸ் ரியலிஸ்டிக்காக சொல்கிறாங்க, அவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காஸ்ட்டு ஒரு ஏர்லைன்ஸ் ஆல்மோஸ்ட் 20 to 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போது பெரிய ஏர்லைன்ஸ் மாதிரி இண்டிகோனால இம்மீடியட்டாக அதை பண்ணணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியப்படும்? அவங்க இதை பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களோட லீன் மாடலில் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எதுவும் ஃபெயில் ஆகலை. அவங்களோட பிஸ்னஸ் மாடலை அவங்க ரீவேம்ப் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இது இண்டிகோவோட பிரச்சனையா? இந்த 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற இந்தியாவில் ஒரு பிரைவேட் கார்பரேட் 60% ஆஃப் த ஷேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? 100% அவங்களுக்கு 48 ஹவர்ஸ் வீக் ஆஃப்ஸ் கொடுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட். வேற என்ன வகையில கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அவங்களை காம்பன்சேட் பண்ற மாதிரி, அவங்கள நெகோஷியேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு அஃபோர்டபுளாக அந்த ஆப்ரேஷன்ஸை கன்டினியூ பண்ணுற மாதிரி, ப்ராஃபிட்டபுளாக கன்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது எப்போ நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம்? இதை நம்ம எப்படி மாற்றணும்? இது வந்து இண்டிகோட இஷ்யூ மட்டும் கிடையாது. இதில் கவர்மெண்ட்டும் இதை சேர்ந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் கீப் ஃபாலோயிங் யுவர் ஃபைனல் தாட்ஸ்.